Hi students, welcome to Pudi Defense Academy. இன்னைக்கு day 2 எக்ஸாம் கிட்டத்தட்ட வீடியோ எடுக்கும்போது ஒரு 3 ஷிஃப்ட் முடிஞ்சிருந்தது. நேத்து நம்ம 2 ஷிஃப்ட்டுக்குரிய வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாருமே அடுத்தடுத்து வீடியோ கேட்டிருந்தீங்க. இதே ஆர்வம் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் அதிகமா படிக்கிறதையும் கொஞ்சம் ஆர்வத்தை காமிச்சுக்கோங்க. வீடியோ கண்டிப்பா சொல்றேன், அதை பார்த்து நீங்க படிக்கவும் போறீங்க. அந்த அந்த ஃபோர்ஸை அப்படியே கொஞ்சம் படிப்புலையும் காமிங்க. கண்டிப்பா இந்த ஜிடி எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? பார்க்கலாமா? இன்னைக்கு டே 2ல 3 ஷிஃப்ட்டுக்குரியத டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் அதான் ஒரு 7 மணிக்குள்ள ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும். அது வந்து நம்ம முப்படையுடைய திருச்சி பிரான்ச் ஸ்டூடெண்டே எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காரு. ஷிஃப்ட் நம்பர் 1 எழுதிருப்பாரு. ஓகேங்களா? மார்னிங் ஷிஃப்ட் எழுதிருப்பாரு. அவரும் நானும் பண்ண கான்வர்சேஷன் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அதை டீட்டெயிலா உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்டாவே ஷார்ட்ஸ் வீடியோல வந்துடும். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நான் என்னதான் நான் சொல்றதை விட எக்ஸாம் எழுதுறவரை சொன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்ல. அதனால கண்டிப்பா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாரும் கேட்டுக்கோங்க. அதை வச்சும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதை வச்சும் நேத்து ஒரு 2 ஷிஃப்ட் பாக்கி இருந்ததுல ஷிஃப்ட் அதை வச்சும் இன்னைக்கு நம்ம ஒரு அனலைஸ் ரெடி பண்ணிருக்கோம். கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு 3 ஷிஃப்ட்ல கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களும் இருக்குது. ஒரு சில ஷிஃப்ட்ல வேற மாதிரி கேட்டதா, ஒரு சில ஷிஃப்ட் நார்மலாவும் கேட்டிருந்தாங்க. அதை நான் சொல்றேன். ஓகே, குட் அட்டம் சொல்றேன். எவ்வளவு அட்டம் கொஸ்டினை போட்டிருந்தா ஓரளவுக்கு சேஃப் ஜோன் நல்ல அட்டம் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 ஷிஃப்ட்ல ஈஸி டு மாடரேட்டா இருந்தது. ரொம்ப கடினம் சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. வித்தியாசமான டாபிக் எதுவும் கேட்கல. நார்மலா சிலபஸ் இருக்கக்கூடிய ரெகுலர் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஒரு சில ஏரியால நான் அடுத்து பேச போறேன். ஓகே, ஒரு சில ஷிஃப்ட்ல மட்டும் கொஞ்சம் ஒரு சில சப்ஜெக்டோட ஒரு சில டாபிக்கோட டாமினன்ஸ் அதிகமா இருந்தது. ஓகேங்களா? அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. இப்போ நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து சார் எனக்கு கன்ஃபார்ம் 19 வரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஷிஃப்ட் இருந்திருக்கு. ஓகேல? 19-20க்கு 19 கொஸ்டின் கரெக்டா போடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ரீசனிங் இருந்துக்கு பாத்துக்கோங்க. ஈஸி. ஓகேல? அப்ப ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஷிஃப்ட்ல கொஞ்சம் ஒரு என்னது கொஞ்சம் வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு சில ஷிஃப்ட்ல நார்மலா இருக்கு. உதாரணத்துக்கு சயின்ஸ் தொடர்ந்து ஒரு 4 ஷிஃப்ட்ல நேத்தே சொல்லியிருந்தேன். நேத்துமே ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுதான் சொன்னேன். இன்னைக்கு கேட்க ஒரு எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்ல 3 கொஸ்டின் சயின்ஸ் கேட்டுறாங்க. அப்போ சயின்ஸோடைய முக்கியத்துவத்தை முதல்ல 1-2 தான் வரும். இப்போ கொஞ்சம் அதிகமாயிருக்கு. எதிர்பார்த்த ஒரு சில டாபிக் வராமையும் போயிருக்கு. தெளிவுபடுத்திடுறேன் ஜிகேல பேசுறேன். ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல ஈஸி டு மாடரேட் தான் இருந்தது. நம்ம குட் அட்டம் சொல்லும் போது மேக்ஸ்ல 12-15 எடுக்கலாம். ரீசனிங்ல தாராளமா நான் சொன்னேன் நம்ம பசங்கள் தான் 19 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸே சொல்றேன். ஓகேதா? அப்போ நீங்க எல்லாம் தாராளமா 15-17 எடுத்திருக்கலாம். ஓகேதா? ஜிகே பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்ல மட்டும் வச்சு செஞ்சதுல மட்டும் ஒரு 12-10 எடுத்திருக்கலாம். மேற்படி 12-15. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 10-12. ஆவரேஜ் அட்டம் சொல்லும் போது ஒரு 48+. ஓகேங்களா? 48ல இருந்து ஒரு 52-53 வரைக்கும் நீங்க அட்டம் பண்ணிருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே, மார்க் கிடையாது. அட்டம் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோன்ல இருக்கீங்க, நம்பிக்கையான இடத்துல இருக்கீங்க. 50-52+ மேலதான் போயிட்டீங்கன்னா இன்னைக்கே நீங்க பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், நான் ஓப்பனா சொல்லிட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்ப அடுத்து மேக்ஸை பத்தி பார்க்க போறோம். இங்க மேக்ஸ்ல சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் என்னவா இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு ஷிஃப்ட் நம்பர் 1ல நம்ம பசங்க சொன்னும் போது சார் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் என்ன தெரிஞ்சதுன்னா, நான் நல்லா மேக்ஸ் போடுறான் இந்த பையன் 20 கொஸ்டின்ஸை சில டாபிக்லயே கவர் பண்ண மாதிரி அவன் ஃபீல் பண்ணானாமா. ஓகே, 20 கொஸ்டின் அட்டன் பண்றான். ஆனா டாபிக் வந்து வெரைட்டி ஆஃப் டாபிக்கே வரல. கிட்டத்தட்ட ஒரே டாபிக்ல இருந்து இந்த 20 கொஸ்டின்ஸையும் கவர் பண்ண மாதிரி இருந்ததாமா. அதுதான் எழுதி போட்டிருக்க. ஒரு 4 டாபிக்ஸ் தான் இது. வந்து அந்த ஷிஃப்ட் மட்டும் இல்ல, நேத்து நடந்த ஒரு சில ஷிஃப்ட்லயும் இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே சார், 4 டாபிக் படிச்சாலே போதும் சார், ஒரு 15க்கு மேலே கொஸ்டின் அடிச்சிடலாம், இந்த மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. ஓகே, அந்த 4 டாபிக் என்ன, அதுதான் ஒரு ரொம்பவே பேசும் பொருளான விஷயம். ஓகேங்களா? 4 டைம்ல சிம்பிளிபிகேஷன்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் லாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து 2 ஷிஃப்ட்ல 3 கொஸ்டின் வந்திருந்தது. ஓகேங்களா? 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இது அல்லாம மென்சுரேஷன் நேத்துமே நான் சொன்னேன். ஓகேங்களா? அளவியல் இருந்து 2D 3D ரெண்டுத்தையும் சேர்த்தே 3 கொஸ்டின்ஸ் வந்துருதுப்பா எப்பவுமே. ஓகேங்களா? ரொம்ப முதல்ல 1-2 வந்திருந்தது. இப்போ அதுக்கு மென்சுரேஷன் அதிகமா கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த 3 டாபிக் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இது ஒண்ணு 3த்தையும் கூட்டிங்கனால அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின் வந்துருது. இங்க ஒரு 4 எடுத்துக்கோ, இங்க 3 6 10 கொஸ்டின் இந்த 3 டாபிக்ல இருந்து. ஓகே, கூடுதலா என்ன டாபிக் 2-3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2 சாலிடா 2 கொஸ்டின் வந்துருக்கு. 2மே பேசிக்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு சில டாபிக் 4 டாபிக் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுலேயே ஒரு 12-13 கொஸ்டின்ஸ் வந்துருது. நீங்க பண்ண வேண்டியது இந்த டாபிக்கை இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹார்டா வரலையாமா. மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 18-10-17 தான் நல்ல ஸ்கோர் பண்ணலாமா.
20க்கு 20 எடுக்கக்கூடிய அளவுக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க பசங்க. ஓகேங்களா? அதனால மேக்ஸ் ரொம்ப வேரியேஷன் வரத நான் சொன்ன மாதிரி ஒரு சில டாபிக்ல அதிகமான டாமினேஷன் ஒரு சில ஷிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஷிஃப்ட்ல அது நார்மலா இருக்கு, ஏதாவது 2 கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்து சொல்லியிருந்தோம், கொஞ்சம் ரேர் டாபிக் கேட்டிருந்தாங்க சொன்னோம். கேலண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வென் டயக்ராம், டைஸ் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க நேத்து சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு 2 ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைஸ் வரல, வென் டயக்ராம் வரல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் எஸ்எம் கூட வரலன்னு சொன்னாங்க ஒரு ஷிஃப்ட்ல. இன்இக்வாலிட்டி நேற்று ஒரு ஷிஃப்ட்ல வந்திருந்தது, இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட்ல வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல மாத்தி கேட்கக்கூடிய டாபிக்கா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க கொடுக்கக்கூடிய டாபிக் ரீசனிங் ஃபுல்லாத்தையும் தரவு பண்ணிக்கோங்க, அது ஈஸியா தான் கேட்கப்படுகிறது. ஓகேங்களா? எப்பவும் போல கோடிங், டிகோடிங், அனாலஜி, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபிகர் ஆஃப் அந்த நம்பர் சீரிஸ், அட்டர் சீரிஸ், இதுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின் வந்துருது. அதுக்கப்புறம் இந்த டாபிக் அது பேர் என்ன, மிரர் இமேஜ் நேற்று ஒரு கொஸ்டின் வந்திருந்தது ஒரு ஷிஃப்ட்ல, இந்த தடவை இன்னைக்கு 3 ஷிஃப்ட்லயும் வரல. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ரீசனிங்ல கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம். ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க சொன்னது, சார் நாங்க ரொம்ப ஹார்டா படிச்சுட்டு போனோம், ரொம்ப இன்டீரியரா தான் நாங்க படிச்சுட்டு போனோம் ஜிகேல, மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா கேட்டது ஃபுல்லாவே பேசிக் கொஸ்டின், ஓப்பனா சொல்லிட்டாங்க பசங்க. என்னது கேட்டது ஃபுல்லாவே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸா தான் இருந்ததாமா. ஈஸியா போடுற மாதிரி தான் சேர்ந்து ஒரு சில டாபிக் நான் படிக்கவே இல்லை, அதனால தெரியல, நான் போடல, படிச்சிருந்தா போட்டிருக்கலாம், அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. எப்பவும் போலதான் சயின்ஸ்ல 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துருது. ஓகேங்களா? அதாவது மேபி இதுக்கு முன்னாடி சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன், ரிவிஷன் பண்ணலன்னா கொஞ்சம் பண்ணிக்கோங்களேன், 3-4 கொஸ்டின் ஏன் விடணும்? ஓகேங்களா? இப்ப எதிர்பார்த்த ஏரியாவான 5 இயர் பிளான் ஒரு 2 ஷிஃப்ட்ல கேட்கல, சென்சஸ் ஒரு ஷிஃப்ட்ல கேட்கல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில இருந்து எப்பவும் போல ஒரு 3 கொஸ்டின் கிட்ட வந்திருந்தது. ஓகேங்களா? ஹிஸ்டரியில இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்திருந்தது. திருப்பி நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். கிட்டத்தட்ட நேத்து 4 இன்னைக்கு 3 ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணியாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய டாமினன்ஸ் பண்ணல திருப்பி சொல்லிட்டேன். உட்கார்ந்து நிறைய நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக திருப்பி வரக்கூடிய இடத்துக்கு அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போவே 3 கொஸ்டின் தான் வருதுன்னா முந்தி போனா கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரீம் 5 தான் போக முடியாது, அதை தாண்டி போக மாட்டாங்க. பேசிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கனாலே விட்டுருங்க, இன்னும் அதை எழுதி படிக்க வேணும், வேற ஏதாவது பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடிய டைம் சயின்ஸுக்கு போடுங்க, சயின்ஸ் ஈஸியா தான் கேட்கறாங்க, ஆனா 4 கொஸ்டின் வந்துருது, அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா? படிக்காம இருந்திருந்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நார்மலா தான் வருது, கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப கோர் ஏரியாவும் வரல, பேசிக்கா தான் ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி ரிலேட்டடான தான் வருது. கரண்ட் அஃபேர்ஸ் கூட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்லைட்லிவா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? மேற்படி இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் தான் கொடுத்ததுனால ஓரளவு நார்மலா எப்பவும் கேட்கக்கூடிய டாபிக் தான். ஐடிஎஃப் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினானிம்ஸ், அனானிம்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இதுதான் வந்திருக்குது. அதனால நம்பிக்கை இருங்க. கடைசியா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதை மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட் வரக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. திருப்பி நான் சொல்றேன், இன்னமும் ஃபுல் டெஸ்ட் ஸ்னைப்பர் தான் வாங்காம இருக்கு, தயவுசெய்து ஸ்னைப்பர் தான் வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்னைப்பர் ஃபுல்லாவே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? திருப்பி நான் ஆழமா சொல்லக்கூடியது, 2024-25 மாதிரி 26 பெரிய மாற்றம் எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால இத பேஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே ஈஸியா இந்த எக்ஸாமை இதுக்கப்புறம் நீங்க எழுதக்கூடிய பசங்களோட எக்ஸாம் எல்லாருமே ஈஸியா கிளியர் பண்ணலாம். அத ஷேர் ஷார்ட்டா நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதனால பெரிய சேஞ்சஸ் இல்ல, அதே பேட்டர்ன், அதே ஒன் லைனர் கொஸ்டின், அதே ஈஸியான கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்குது. அதனால கஷ்டப்படாதீங்க, இதையே ஃபாலோ பண்ணுங்க. புதுசா படிக்கிற பேர்ல கடைசி நேரத்துல ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணாதீங்க, பண்ணுங்க. 24-25 பிராக்டிஸ் பண்ணுங்க. போன தடவை அட்டெம்ப்ட் யாராவது கிளியர் பண்ணாம இருந்தா 26 கண்டிப்பா உங்களுக்கான வருஷமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஜிடியை அடைகிறீங்க. கண்டிப்பா உங்களை சக்சஸ் மீட் நம்ம மீட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட்டா? அப்போ அடுத்தடுத்த ஷிஃப்ட் அனலைசிஸும் வரப்போகுது. கொஞ்சம் நாங்க இதை வேற மாதிரி கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணிருக்கோம். பசங்க என்ன சொன்னாங்கிறத டைரக்டா உங்களுக்கே காமிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.